ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு டாப்பர் டிஎன்பிஎஸ்சி. இந்த வீடியோவில் நம்ம பொதுத்தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். எட்டுத்தொகை நூல்கள் ஒன்று புறநானூறு. நேரு மகளுக்கு எழுதிய கடிதத்தில் எதனை பற்றி அதிகம் கூறுகிறார்? நூல்கள் பற்றி. பட்டினம் பாக்கம் என்று அழைக்கப்படுவது கடலை அடுத்து இருக்கும் ஊர்கள். நீங்கள் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரையே பார்த்துட்டு வந்திருந்தீங்கன்னா இதெல்லாம் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். ஏன்னா ப்ரீவியஸ் இயரில் கேட்டது தான் தமிழ் கொஸ்டினில் ரிப்பீட்டடாகவே கேட்குறாங்க. தவறான விடையை தேர்ந்தெடுத்துங்க. 1944 பிரகாசம் பிரகாசம்னு சொல்லுவாங்க முதலமைச்சராக இருந்தால். இதுதான் தவறான விடை. அடுத்து, யாருடைய முன்னோர் காலத்தில் ஏன் இது தவறுன்னா 1935 டு 1939 டு 45 லின்லித்கோங்கிற ஆளுநர் வந்து யாரையுமே கன்சிடர் பண்ணாமல் இந்தியர்களை வந்து இரண்டாம் உலகப் போரில் பங்கேற்க வச்சுருப்பார். இதனால் எல்லாருமே ராஜினாமா பண்ணிடுவாங்க. அதனால் அப்போ யாரும் முதலமைச்சராக இருந்திருக்க மாட்டாங்க. அது யாருடைய முன்னோர் காலத்தில் கரும்பு சீனாவில் இருந்து கொண்டு வந்து பயிரிடப்பட்டதுன்னு பார்த்தோம்னா அதியமான் முன்னோர் காலத்தில். உள்ளது சிதைப்போர் உலரென படாஅர் இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் குறுந்தொகை. கம்பனின் மிடுக்கையும் பாரதியின் சினப்போக்கும் ஒருங்கே இவரின் படைப்பில் காணலாம். யாருன்னு பார்த்தோம்னா சச்சிதானந்தர். இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே. இத்தொடரை பாடிய கவிஞர் யார்? பாரதிதாசன். அடுத்து, அயலார் தமக்கும் அன்பே செய்யும் நாணம் கெடாமல் நட்பு கொண்டாடும் பெண்மையை இப்படி புகழ்ந்தவர் நாமக்கல் கவிஞர். நடுவண் அரசு டேசாம் ஆண்டு பெரியாரின் உருவம் பொறித்த அஞ்சல் தலையை வெளியிட்டது? 1978. நான்காம் தமிழ்ச்சங்கத்தை தோற்றுவித்தவர் பாண்டித்துரையார். பெண்ணடிமை ஆனதற்கு உரிய காரணங்கள் ஒன்று ரேஸ் இல்லாமை, சொத்துரிமை இல்லாமை. இன்ஸ்டிங்க்ட் என்னும் ஆங்கில சொல்லின் சரியான தமிழ் சொல் இயற்கை அறிவு. அடுத்து ஞாபகம் வச்சுங்க, இயற்கை வனப்பு ஒழுங்கு நிறையா கொடுத்துருக்காங்க. இயற்கை அறிவு தான் கரெக்டான விடை. தாவர உறுப்புகள் பெயர்கள். மூங்கில் அப்படின்னா அது இலை. அடுத்தது வேப்பம் அப்படின்னா அது வந்து தலை. கமுகம் அப்படின்னா கூந்தல். நெல் அப்படின்னா தாள். அடுத்தது பொறுத்துக. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார். இது யார் சொன்னதுன்னா பாரதிதாசன். பாட்டாளி மக்களது பசி தீர வேண்டும். இது நாமக்கல் கவிஞர். எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும். இது கண்ணதாசன் சொன்னது. சபைகளிலே தமிழெழுந்து முழங்க வேண்டும். இது கவிமணி சொன்னது. அடுத்தது, பண்டைய தமிழர் எருதுவிடும் திருவிழாவை எவ்விதம் அழைத்தர்னு பார்த்தோம்னா ஏறு தழுவுதல். இது வந்து முல்லை நிலத்தில் தான் அதிகமாக ஏறுதழுவுதல் வந்து நிகழ்ந்தது. வினையே ஆடவர்க்குயிர் என கூறும் நூல் குறுந்தொகை. உமர் கய்யம் 11ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த டேஸ் கவிஞர் பார்த்தோம்னா பாரசீக கவிஞர். உமர் கய்யம் 11ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த டேஸ் கவிஞர்னு பார்த்தோம்னா பாரசீக கவிஞர். அடுத்து, அறிவு உண்டாகுக என வாழ்த்தியவர் யார்? அரவண அடிகள். அடுத்து, உலக மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி தமிழாகத்தான் இருத்தல் வேண்டும் என்ற மொழியியல் அறிஞர் யாருன்னு பார்த்தோம்னா நோம் சாம்சுகி. உலக மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி தமிழாக இருத்தல் வேண்டும் என்ற மொழியியல் அறிஞர் வந்து நோம் சாம்சுகி. தமிழரசு குறவஞ்சியை இயற்றியவர் வந்து வரதனஞ்சிய பிள்ளை. வரதனஞ்சிய பிள்ளை. தீம்பிலி எந்திரம் பந்தல் வருத்த இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் 10. நீ மீண்டும் தோன்றிய பாரதியடா என்று கல்யாண சுந்தரத்தை பாராட்டியவர் தோழர் ஜீவானந்தம். நீ மீண்டும் தோன்றிய பாரதியடா என்று கல்யாண சுந்தரத்தை பாராட்டியவர் வந்து தோழர் ஜீவானந்தம். அடுத்து, தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டப்பெற்றவர் முத்துராமலிங்கர். தண்ணீர் இல்லாத தமிழ் இத்தொடர் இடம்பெற்றுள்ள நூல் தண்டி அலங்காரம். உலகில் முதல் முறைமைகளை பற்றிய உரையாடல் என்னும் நூல் வெளிவந்த ஆண்டு 1632. உலகில் முதல் முறைமைகளை பற்றிய உரையாடல்
என்னும் நூல் வெளிவந்த ஆண்டு 1632. நெடும்புனலுள் வெல்லும் முதலை அடும்புணரின் நீங்கி அதனை பிற. இதில் பயின்று வரும் அணி பிரிது மொழிதல் அணி. நெடும்புனலுள் வெல்லும் முதலை அடும்புணரின் நீங்கி அதனை பிற. இது பிரிது மொழிதல் அணி. அடுத்தது, பகுத்தறிவு கவிராயர் என்று தமிழக மக்களால் அழைக்கப்படுபவர் உடுமலை நாராயணகவி. ஆர்கலி உலகத்து மக்கட்கெல்லாம் ஓதலில் சிறந்தன்று ஒழுக்கமுடைமை. இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் அறவுரை கோவை. ஐவர் கடமையை உணர்த்தும் நூல் புறநானூறு. தாய்மானவரின் மனைவி பெயர் மட்டுவார் குழலி. பிரபந்தம் என்பதன் பொருள் நன்கு கட்டப்பட்டது. 17. சரியான சொல் ஆப்ஷன் டி கா ஏ. நாலடியார் நூலின் ஆசிரியர் விளம்பி நாகனார். சாரி, இதில் தவறாக கொடுத்துருக்காங்க. நாலடியார் நூலின் ஆசிரியர் சமண முனிவர். அடுத்து, சாலைகளில் பல தொழில்கள் பெருக வேண்டும், சமைகளிலே தமிழெழுந்து முழங்க வேண்டும் என்ற பாடல் வரியை இயற்றிய கவிஞர் முன்னதான் பொறுத்துக்களை பார்த்தோம், கவிமணி. பழங்கால பண்பாட்டின் எச்சம் என கருதப்படுபவை நாட்டுப்புற பாடல்கள். அடுத்து, கலிப்பா என் டேஷ் ஓசையை கொண்டது துள்ளல் ஓசை. அடுத்து, பட்டியல் ஒன்றுடன் 2 பொருத்தி இலக்கண குறிப்பு எழுதுக. ஈரி வலை அப்படிங்கிறது வினைத்தொகை. மா மலை, இது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், இது உரிச்சுற்றோட. ஏன்னா சால உரு நனி தவ பட மா கடி, இதை ஞாபகம் வச்சுங்க. தன்குடை அப்படின்னா அது பண்பு தொகை. கையேந்தி அப்படின்னா 7ஆம் வேற்றுமை தொகை. இன்புற்றார் எய்தும் சிறப்பு என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் திருக்குறள். குளவி என்பதன் பொருள் குழந்தை. அடுத்து, பிரணவ கேசரி என அன்போடு அழைக்கப்பட்ட தேசிய தலைவர் முத்துராமலிங்க தேவர். உயிர்வழி படலத்தை சிதைப்பதில் பெரும்பங்கு வகிப்பது குளோரோஃப்ளோரோ கார்பன். அடுத்தது, வசன நடை கைவந்த வள்ளலார் என ஆறுமுக நாவலரை பாராட்டியவர் பரிதிமார் கலைஞர். அடுத்தது, டால்ஸ்டாய் அப்படின்னா ரஷ்ய நாட்டு எழுத்தாளர். பெட்ரண்ட் ரசல் அப்படின்னா சிந்தனையாளர், கல்வியாளர். கிருபாலினி விஸ்வபாரதியில் பணிபுரிந்த பேராசிரியர். பிளேட்டோ கிரேக்க சிந்தனையாளர். அடுத்தது, நடு திராவிட மொழிகளில் ஒன்று கோயா. ராமசாமிக்கு பெரியார் என்னும் பட்டம் வழங்கியவர் தாய்மார்கள்னு கொடுத்துருக்காங்க. 1938 ஞாபகம் வச்சுங்க. பெரியார் பெண்களுக்காக மிக முக்கியம் என்றவை சுயமரியாதையும் அறிவும். 1, 4 மட்டும் சரி. அடுத்து, பெரியார் தம் வாழ்நாளில் டேஷ் கிலோமீட்டர்கள் தொலைவு பயணம் செய்து சமுதாய தொண்டாற்றினா பார்த்தோம்னா 13,12,000 கிலோமீட்டர். அடுத்து, தவறான தொடரை கண்டறிய. பழந்தமிழர் வணிக பொருட்கள் பற்றிய குறிப்புகள் உள்ள நூல். பொருட்கள் பற்றிய குறிப்புகள் பட்டினப்பாளையாக இருக்கும் அல்லது மதுரை காஞ்சியாக இருக்கும். ஆனால் பட்டினப்பாளை தான் இதுக்கான சரியான விடையாக இருக்குன்னு நம்புகிறேன். இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.